நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பசியே இல்ல அப்படின்னு உட்காந்துருக்கும். பெருசா பசிச்சிருக்காது, நார்மலா இருக்கும். எங்கிருந்தாவது அப்படியே ஒரு நல்ல ஸ்மெல் வருது. நமக்கு பிடிச்ச ஒரு ஒரு சாப்பாடு, அந்த ஒரு ஒரு குழம்பு கொதிக்கிற அந்த ஸ்மெல் வருது. குக்கர் விசில் போனோடனே ஒரு ஸ்மெல் வருது இல்லைங்களா? அந்த ஸ்மெல் வந்த உடனே என்ன ஆகுங்க? ஐயோ! கப கபன்னு பசிக்குது அப்படின்னு சொல்லுவோம். நெறைய நேரம் அத நம்ம வந்து பண்ணியிருப்போம். நெறைய நேரம் நம்ம சாதாரணமா அப்படியே நடந்து போயிட்டு இருப்போம். எங்கேயாவது கடை தெருவுக்குள்ள நடந்து கடைவீதியில நடந்து போயிட்டு இருப்போம். ஒரு ஜங்க் ஃபுட் ஏதாவது வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பானிபூரி அந்த மாரி ஏதாவது வந்து சாட் ஐட்டம் வந்து ஒரு தள்ளுவண்டி கடையில வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கடைய நம்ம அப்படி கிராஸ் ஆகும்போது, இந்த ஸ்மெல் வந்தோனே அப்படி பசிக்கிற மாரி ஃபீல் ஆகுது நம்ம கவனிச்சிருக்கோம்னா, ஸோ அது அந்த நமக்கு ஒரு ஸ்மெல் மூலமா, அந்த உணர்வு மூலமா நமக்கு என்ன ஆகுங்க? பசி டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து தயாராயிடும். இந்த மாரி கண்ணுல சிலதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? உனக்கு கண்ணு பசி, வயிறா பசி. குழந்தைங்கள சொல்றோம் இல்லைங்களா? உனக்கு கண்ணு பசி அப்படின்னு, கண்ல பார்த்தா பசிக்குது. ஸோ ஐம்புலன்கள் மூலமாவும் நம்ம என்ன பண்றோங்க? குக்கர் விசில் வந்த உடனே என்ன பண்ணுங்க? பசிக்கும். அதுவரைக்கும் பசிச்சிருக்காது. ஸோ இது எல்லாமே நம்மளோட ஐம்புலன்கள் மூலமாவும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னீங்கன்னா, ஜீரணம் அப்படிங்கிறது அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. டைஜஸ்டிவ் சிஸ்டம்ங்கிறது நாட் ஒன்லி அவர் ஏதோ ஒரு வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன், ஸ்டொமக் இது மட்டும் கிடையாது. எல்லாமே சார்ந்தது தான். ஸோ இத பத்தி பேசணும் அப்படின்னா நாள் கணக்கா பேசலாம். பட் நான் வந்து ஒரு கிறிஸ்பா ஒரு சம்மரி மாதிரி இந்த 2 புக்ல இருந்து நான் எடுத்து குடுத்துருக்கேன். எக்ஸலென்ட்டா இருக்கு. ஏன் இந்த 2 புக் செலக்ட் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா, இது வந்து த கட் அப்படிங்கிறது வந்து பியூர் சயின்ஸ். கம்ப்ளீட்லி வந்து என்னவா இருக்கும் அப்படின்னீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸ். இவங்க வந்து நம்மளோட ஆயுர்வேதா, அந்த நம்மளோட பழைய கால மெத்தட்ல இருக்கு இல்லைங்களா? அது கூட சார்ந்து நம்மளோட சர்க்காடியன் ரிதம் எல்லாம் நம்ம பேசுறோம் இல்லைங்களா? அது கூட சார்ந்து அவங்க இந்த கட் பத்தி பேசியிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு கனெக்ஷனே என்ன அப்படின்னீங்கன்னா, கட்டுக்கும் மைண்டுக்கும் வந்து ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. நம்ம எமோஷன்ஸுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஸோ அதையும் வச்சு பேசியிருக்காங்க. ஸோ இது இந்த கம்ப்ளீட் ஐடியா தான் இன்னைக்கு நமக்கு வந்து கிடைக்க போகுது. ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் சிம்பிளாகவும் பட் புரிஞ்சுக்கக்கூடியதாகவும் கொடுத்துருக்கு. ஸோ நம்மளோட அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னா என்னங்க அப்படின்னீங்கன்னா, நம்மளோட கட்னா என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டொமக்னா நம்ம பொதுவா வந்து வயிறு அப்படின்ட்டீங்கன்னா ஃபுல்லாவே நமக்கு அஹ், உணவு வாய் மூலமா உள்ள போனதுக்கு கீழே, அதாவது நம்மளோட செஸ்ட்டுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வயிறு அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிடுறோங்க. ஆனா இரைப்பை அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து இங்கிலீஷ்ல இந்த ஸ்டொமக் அப்படிங்கிறது வந்து பர்டிகுலர்லி அந்த இரைப்பையை தான் வந்து அந்த உணவு போய் முதல்ல நம்ம சாப்பிட்ட உடனே உள்ள போய் விழுகுது இல்லைங்களா? ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ் மாதிரி அந்த இடத்தை தான் நமக்கு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பேங்க்ரியாஸ் இருக்கு, லிவர் இருக்கு. இது போக பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல இருக்கக்கூடியது ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன். அதுக்கு கீழே சில உறுப்புகள் இவ்வளவும் நமக்கு சேர்ந்தது தான் நமக்கு டோட்டல் டைஜஸ்டிவ் சிஸ்டம். நான் உங்களுக்கு அதையும் பிக்சரைஸ் பண்ணி காமிக்கிறேன். சோ இங்க வந்து என்ன அப்படின்னீங்கன்னா, கட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க பழைய காலத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஓட்டு வீடு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மழை வந்தது அப்படின்னீங்கன்னா ஒரு தகர தோணி ஒண்ணு வச்சிருப்போம். அந்த மழை தண்ணி வந்து வடிஞ்சு வெளியில ஒரே மாதிரி வந்து எங்கேயாவது விழுதுருக்கு. நம்ம ஸ்டோர் பண்றதா பண்ணிக்கலாம், இல்ல வெளியில அவுட்லெட் விடுறதுனாலும் விட்டுருவோம். ஸோ அந்த ஒரு ஒரு இப்படி இருக்கும் இல்லைங்களா? நம்ம வீட்டுல இந்த மாதிரி ஒரு அதுக்கு பேர் தோணின்னு சொல்லுவோம். தோணி படகு இருக்குது இல்லைங்க, அதே மாதிரி அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறது எல்லாமே கட்டுன்னு சொல்றாங்க. இங்க வந்து நமக்கு கட் அப்படிங்கிறது எந்த இதுல வருது அப்படின்னீங்கன்னா, குழாய் வடிவுல நம்ம உடம்புக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கட் அப்படிங்கிற பேர்ல வருது. குழாய் வடிவுல அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. நம்ம உள்ள முழுங்குற இல்லைங்களா, இந்த ஈசோஃபேகஸ் சொல்லுவோம். உணவு குழாயில இருந்து உள்ள லென்த்தியா போய் ஸ்டொமக்ல போய் உள்ள விழுகுது. அப்புறம் ஸ்டொமக் அப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கு. ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு அப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்கு. ஸோ இந்த குழாய் வடிவுல நம்ம உடம்புல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே கட் அப்படிங்கிறது. எவ்வளவு வருது அப்படின்னீங்கன்னா 7 to 8 meters இருக்குது நமக்கு. ஸோ இது அவ்வளவு பெரிய இதை வந்து நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, மடிச்சு 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 உள்ள வச்சிருக்குது நமக்கு. அவ்வளவு லென்த்தியான குழாய் 7 to 8 meters அப்படின்னீங்கன்னா 7 meters அப்படின்னு எடுத்தீங்கன்னா கூட 21 அடி, நம்ம அடிக்கணக்குல சொல்லலாம். 21 அடி நீளம் உள்ள குழாய் உள்ள இருக்குது இல்லைங்களா, அந்த குழாய் தான் கட்டு. இப்ப 21 அடி நீளம் இருக்கிற ஒரு குழாய கிளீனா வச்சுக்கணும் உள்ள அப்படின்னீங்கன்னா எவ்வளவு வேலை செய்யணும் அதை. ஸோ அந்த வேலையை நம்ம செய்யறோமா அப்படின்னீங்கன்னா கிடையாது. அது செய்யாதனால்தான் என்ன ஆகுது அப்படின்னீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருதுங்க. இதெல்லாம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கிறோங்க. எனக்கு திருப்ப அதாவது நான் என்னோட எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் படிச்சுட்டு எம்ஃபில் படிச்சுட்டு நான் ஒரு ஒரு ப்ரொஃபஸரா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். திரும்ப எனக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சு இந்த மாதிரி ஹெல்த் அந்த மாதிரி ஒரு உள்ள ஃபீல்டுக்குள்ள வந்து
பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்தது. இது நம்ம வந்து ஒரு எங்கேயாவது படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? ஒரு 7த், 8த், 9த், 10த் ஏதோ ஒரு கிளாஸ்க்குள்ள நம்ம படிச்சிருப்போம். இன்னைக்கெல்லாம் குழந்தைங்க 4த், 5த்லயே படிச்சிடுறாங்க. ஸோ அதெல்லாம் படிச்சு என்ன ஃபோக்கஸ்ல நம்ம இத படிச்சோம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ஏன் இந்த இந்த கொஸ்டின் வந்து 1 மார்க்ல வரும். இது 2 மார்க் வந்தா எவ்வளவு எழுதணும்? 5 மார்க் எவ்வளவு வரும்? 16 மார்க்ஸ்க்குன்னா எலாபரேட்டடா இந்த படம் போடும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கட்டோட பிக்சர் போடும்போது இப்படி இப்படிலாம் இருக்கணும். இங்கெல்லாம் இந்த கலர் குடுக்கணும். அப்படியெல்லாம் தான் நம்ம படிச்சுட்டு இருந்தே தவிர, உள்ள திரும்பி பார்க்கவே இல்லைங்க. எனக்குள்ள தான் இந்த கட் இருக்குது. நான் இது இவ்வளவு கிளீனா வச்சுக்கணும். இது கிளீனா வச்சுக்கலைன்னா அந்த ஃபோக்கஸ்ல அவங்க குடுக்கவே இல்லை இல்லைங்களா? நம்மளுது எல்லாமே எப்படி படம் வரைந்து பார்க்க புரியும். அப்புறம் இன்டர்செக்ஷன் எப்படி பண்ணணும்னா, அதுல வந்து எப்படி இருக்கும். அந்த அந்த ஒரு நாலேட்ஜ் பேஸ்லயே நம்ம போறோமே தவிர, அப்ளைடு நாலேட்ஜ் அப்படிங்கிறதுக்கு நம்ம போகவே இல்ல. அது எப்படி நமக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஏரியாவுல ஐயையோ! இதெல்லாம் நம்மகிட்ட இருந்திருக்கு நம்ம அத உள்ளதறிந்து பார்க்கவே இல்ல. வெளியில பேப்பர்ல எழுதுறதோட விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு எனக்கு அது சிரிப்பா தான் இருந்தது நான் பார்க்கும்போது. ரொம்ப ஆசையா, சந்தோஷமா ஏன்னா நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்கும்போது இன்னைக்கெல்லாம் பாருங்க, நானாவது அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். நம்ம ப்ரொஃபஷனல் கார்டு படிச்சோம். ஆனா இன்னைக்கெல்லாம் பாருங்க ஒரு மொபைல் எடுத்தோம் அப்படின்னீங்கன்னா, அது என்ன ஓஎஸ் இருக்கு, அதுல என்னென்னலாம் வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, உள்ள என்ன அப்படியே அக்கு வேற ஆணி வேற. அதுக்கு வந்து ஒரு அவங்க ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ், குவாலிஃபிகேஷன் இருக்கணும், படிச்சிருக்கணும் அப்படியெல்லாம் இல்லைங்க. யார் வேணாலும் பேசுறாங்க. அவ்ளோ வந்து டிசைனா உள்ள பிரிச்சு பிரிச்சு பேசுறாங்க. ஆனா நமக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னீங்கன்னா கிடையாது. அது சொல்லிக் கொடுக்குறதா இந்த 12 நாட்களும். தொடர்ந்து 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 இந்த 12 நாள் நீங்க அட்டெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த கிரைட்டீரியாவும் கிடையாது. நீங்க தாராளமா அட்டெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 12 நாளும் நீங்க லிங்க் வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. ஹெல்த் பத்தின டோட்டல் நாலேஜ் உங்களோட வந்து கம்ப்ளீட்டா மாறி போயிடும். ஸோ இப்போ நம்ம கட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் இதுதாங்க. ஃபுல்லா ஈசோஃபைகஸ், அதாவது உணவு குழாய்க்கு பேரு ஈசோஃபைகஸ். சில வார்த்தைகள் வந்து உங்களுக்கு மனசுல நிக்கல அப்படின்னீங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எப்படி அது உணவு குழாய் நின்னுச்சுன்னா அப்படி நீங்க மனசுல நிறுத்திக்கோங்க. இந்த ஈசோஃபைகஸ்ங்கிறத நீங்க 10 தடவை கேட்டீங்க அப்படின்னு எங்களுக்கெல்லாம் அப்படிதான். ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு வெல்னஸ் ஃபீல்ட் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் லேர்ன் பண்ணணும் தான் நிறைய டெர்மினாலஜி. அதனால நீங்க பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு என்ன புரியுதோ, என்ன எழுதி வச்சுக்க முடியுதோ எழுதி வச்சுக்கோங்க. வர 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 லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட அந்த உணவு குழாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிவர் இருக்கு, கால் பிளாடர் இருக்கு, ஸ்டொமக், பேங்க்ரியாஸ், தென் லார்ஜ் இன்டெஸ்டைன், அதுக்குள்ள ஸ்மால் இன்டெஸ்டைன், அப்பெண்டிக்ஸ், இதுக்கு கீழே நமக்கு ரெக்டம், அந்த மலக்குடல் அதெல்லாமே இருக்கு. ஸோ இவ்வளவும் சேர்ந்ததுதான் நம்மளோட கட் அல்லது டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல மேஜரா நம்ம பேசக்கூடியது என்ன அப்படின்னீங்கன்னா, ஈசோஃபேகஸ் உணவு குழாய், அப்புறம் நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன். மேஜரா இதுதான் நம்ம பேசுறோம். ஸோ கட்டை ஏன் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேங்க. இப்போ நம்ம வீட்டுல நம்ம வந்து A2 மில்க் வாங்குறோம். நாங்க A2 மில்க் தாங்க வாங்குவோம். லிட்டர் எவ்வளவு? 100 ரூபாவோ 120 ரூபாவோ என்னமோ இல்லைங்களா? அதுதான் வாங்கி நாங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கிறோம். ஆனா வாங்கின அந்த பாலை ஒரு சரியில்லாத பாத்திரத்துல நல்லா வந்து வாஷ் பண்ணல, அந்த பாத்திரத்துல ஊத்தி நம்ம அந்த பாலை காய்ச்சணும். அந்த பால் என்ன ஆகுதுங்க, அப்பவே காய காயவே திரிஞ்சு போயிடும் இல்லைங்களா? சூடாகவே திரிஞ்சு போய் அது பன்னீரா மாற ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம என்ன சூப்பரான ஒரு விஷயம் உள்ள கொடுத்தாலும் உள்ள இருக்கக்கூடிய பாத்திரம் எப்படி இருக்குங்க, அதை ப்ராசஸ் பண்ண முடியும். ப்ராசஸர் வந்து எப்படி இருக்கு, நல்லா ஹெல்த்தியா கிளீனா இருக்கும். அந்த கிளென்லினஸ் இல்லாததுதான். அதுதான் சொல்லுவோம் குடல் சுத்தம் உடல் சுத்தம் சொல்லுவோம். இன்னொரு சூட்சமா கூட சொல்றேன் நானு. குடல் சரியில்லாம, அதனால நமக்கு ஃபர்ஸ்ட் எங்க வந்து நமக்கு ஈஸியா நம்ம எங்க கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னீங்கன்னா, வாயில பேட் பிரீத் வரும், பாடி ஓடர் வரும், மோஷன் போனா ஸ்மெல் வரும், பிளாட்டிங் ஆச்சு, கேஸ் பெரியுது அப்படின்னீங்கன்னா ஸ்மெல் வரும். ஈவன் நிறைய நேரங்கள்ல ஏப்பம் விட்டோம் அப்படின்னீங்கன்னா கூட நம்ம சாப்பிட்ட சாப்பாடுடைய ஸ்மெல் அப்படியே வெளியில வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பாடியில இருந்து ஒரு பேட் ஓடர், பேட் ஸ்மெல் வெளியில வருது அப்படின்னீங்கன்னாவே நமக்கு குடல் சுத்தமா இல்லை அப்படிங்கிறதான். நம்ம நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 5 days நம்ம லேர்ன் பண்ணது எல்லாமே என்னன்னா வைப்ரேஷன்ஸ். ஸோ அந்த வைப்ரேஷன்ல இந்த ஸ்மெல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மணி பத்தி பேசும்போது கூட எப்பவுமே சொல்லுவோம், நீங்க பணம் வைக்கிற இடம், அது ஈவன் வந்து உங்களோட பர்ஸா இருக்கலாம், அல்லது வந்து நீங்க வீட்டுல பணம் வச்சிருக்கிற இடமா கூட இருக்கலாம். அந்த இடம் கூட எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்ல ஒரு குட் அரோமா வரக்கூடியது. அந்த அந்த மாதிரி நம்ம அந்த இடத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படிம்போம். கொஞ்சம் ஜவ்வாதோ இல்ல வந்து ஒரு ஏலக்காவோ அந்த மாதிரி நல்ல மனம் வரக்கூடிய பொருட்களா
கூட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். பணத்தை எடுத்தோம் அப்படின்னீங்கன்னா மணக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு வந்து இந்த ஸ்மெல் அப்படிங்கிறது கிரியேட்ஸ் அ குட் வைப்ரேஷன். நீங்க நம்மளோட எல்லா வழிபாடு முறைகள்லயும் பாருங்க, என்ன மதத்துல சார்ந்தவங்களா வேணாலும் இருக்கலாம். நம்மளோட வழிபாடு முறைகள்ல பூ அந்த அதுக்கப்புறம் சந்தனம், ஜவ்வாது, அப்புறம் நல்ல அந்த ஸ்மெல் வரக்கூடிய நல்ல அரோமா வரக்கூடிய விஷயங்கள் எல்லா மதத்தினரும் யூஸ் பண்றோம் இல்லைங்களா? காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா செல்வ செழிப்பில் அது ஒரு அங்கம். நல்ல வைப்ரேஷன் கொடுக்கறதுல நிறைய நேரம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஏன் மல்லிகைப்பூ எடுத்த மனம் மோந்து பார்த்துட்டு அப்பா சூப்பரா இருக்கு அப்படி நமக்குள்ள அப்படியே ஒரு ஹாப்பினஸ் வரும் இல்லைங்களா, என்ன ஸ்மெல் செம்மையா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். நல்ல வைப்ரேஷன் கிரியேட் பண்றதுல நல்ல நறுமணத்துக்கு வந்து ஒரு மேஜர் பார்ட். ஸோ நம்ம கிட்ட இருந்து ஒரு பேட் ஆர்டர் வெளியே வந்தது அப்படின்னீங்கன்னா எதன் மூலமா வேணாலும் வாயில வரலாம், பாடியில வரலாம், இந்த மாதிரி கேஸ் பிரியர்ல வரலாம். அந்த மாதிரி நம்ம கிட்ட இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வெளியில வருது அப்படின்னீங்கன்னா நம்ம செல்வ செழிப்பை விட்டு விலகி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ குடல் சுத்தம் உடல் சுத்தம் மட்டுமில்ல, செல்வ செழிப்பை ஈர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா. ஸோ நம்ம கிட்ட ஏதாவது அந்த மாதிரி இருந்தா உடனே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, கில்ட்டியா ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். அதை சரி பண்றது எப்படி அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து இது எல்லாமே நம்ம சொல்லித்தரோம். ஸோ எதுவுமே வந்து இது தனி அது தனி அப்படின்னு கிடையாது. ஏதோ ஒரு இதை பத்தி பேசுறாங்க அப்படின்னீங்கன்னா ஹெல்த் மட்டும் சொல்றோம் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு பின்னாடியே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இங்க வந்து எது அன்ஹெல்தி கட்டா இருக்குது அப்படின்னீங்கன்னா இதுக்கு இதெல்லாம் நிறைய இருக்குதுங்க. தெரிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சிம்பிளா நம்ம சொல்லலாம் இங்க. ஸோ ஸ்டொமக் அப்செட்ஸ் அப்படின்னீங்கன்னா ஸ்டொமக் அப்செட்ல எல்லாமே வந்துருங்க. பசியின்மை அதுல முதல், இல்ல அடிக்கடி பசிக்குது, எவ்வளவு சாப்பிட்டாலும் எனக்கு வந்து பத்தாத மாதிரியே இருக்குது, பசிக்கிற மாதிரியே இருக்குது, இல்ல வந்து ஏதாவது மேல மேல சாப்பிடும் போது ஒரு ஃபீல் வருது, கேஸ் ஃபார்ம் ஆகுது, ஏப்பம் வந்துகிட்டே சிலர்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி வச்சுக்குவாங்க குட்டி குட்டியா ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியுங்க, நம்மளுக்கே கூட சிலருக்கு அந்த மாதிரி இருக்கும். குட்டி குட்டியா ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும். ஆரம்பம் அதுதான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய ஏப்பமா வரும். அப்புறம் கேஸ் பிரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் உங்களுக்கு பார்த்தா ஒரு ஒரு 4 மீல் 5 மீல் எல்லாம் கூட பத்தாதுங்க. ஏதாவது சூடா குடிக்கலாம் போல இருக்கு, காரமா சாப்பிடலாம் போல இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துகிட்டே இருக்கும். தண்ணி நிறைய குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, யூரின் போயிட்டே இருப்பாங்க, தண்ணி வந்து ஸ்டோர் ஆகவே ஆகாது. இந்த மாதிரி நிறைய சயின்ஸ் இருக்குதுங்க. அப்புறம் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய சிம்டம்ஸ் நான் சொல்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகுது, ஒரு மாதிரி வயிறு எரிச்சல் ஆகுது, நெஞ்செரிச்சல் ஆகுது, நெஞ்சுல வந்து என்ன ஆயிக்குதுங்க, கேஸ் ஃபார்ம் ஆயிக்குது, நெஞ்சுக்குள்ள வலிக்குது. நாங்க ஐயோ அப்படியே பயந்து போய் சில நேரம்லாம் போய் பார்க்குறப்ப டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா அது வேற கேஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏதாவது மெடிசன் கொடுத்து அனுப்பிச்சுட்டுருவாங்க. அப்புறம் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப தொந்தரவாய் நம்ம போக போது கேஸ்ட்ரைட்டிஸ் அதாவது குடல் அழற்சின்னு சொல்லுவோம். நம்ம சாதாரணமா கேஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறோம், அது வேறு. கேஸ் ஃபார்ம் ஆகுறதுங்கிறது வேறங்க. கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து குடல் அழற்சின்னு சொல்லுவோம். உள்ள வந்து குடல்ல வந்து ஒரு இப்ப நம்ம கீழே விழுந்தோம்னா எப்படி சாறுகாயமாகுதுன்னு சொல்லணும் இல்லைங்களா, அந்த மாதிரி உள்ள வந்து உடலுக்குள்ள வந்து அந்த மாதிரி காயமாயிரும். அது நிறைய ரீசன்ஸ்னால இருக்குதுங்க. மேஜரா அந்த ஆசிட் வந்து இம்பேலன்ஸ் ஆகும்போது அது மாதிரி ஆகும். இது அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குதுங்க. இந்த என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படிங்கறத மட்டும் நான் சொல்றேன். ஸோ நமக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வர்றது, இந்த மாதிரி நிறைய வயிறு சம்பந்தப்பட்ட அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாவே அதுலயே நிறைய வந்து நமக்கு சிம்டம்ஸ் இருக்குதுங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னீங்கன்னா அன்ஹெல்தி கட்டோட சிம்டம்ஸ் தான். தென் ஃபுட் இன்டாலரன்ஸ், எனக்கு இது சாப்பிட்டா நம்ம அலர்ஜி மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, இது சாப்பிட்டா ஒத்துக்கல அது சாப்பிட்டா ஒத்துக்கல அப்படின்னு நிறைய ஃபுட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய ஒதுக்கி வச்சிருவாங்க. இதெல்லாம் நான் சேர்க்க மாட்டேன், ஐயோ அது சாப்பிட்டா எனக்கு சுத்தமா ஆகாதுங்க அப்படின்னு நிறைய ஒதுக்கி வச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுட் அப்புறம் சுகர் கிரேவிங் இருந்துகிட்டே இருக்கும். சாப்பிட்டதுக்கு பின்னாடி கூட ஏதாவது ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிடணும் போல ஃபீல் இருக்குது அப்படின்னீங்கன்னா வயிறு சரியில்லை அப்படிங்கறத வந்து நம்ம என்ன பண்ணிக்கணுங்க, நோட்டீஸ் பண்ணிக்கணும். டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கறத நம்ம நோட்டீஸ் பண்ணிக்கணுங்க. தென் ஃபோர்த் பாத்தீங்கன்னா வெயிட் சேஞ்சஸ். ஒன்னா கட 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 கடன்னு வெயிட் லாஸ் ஆயிடுவாங்க. நான் எதுவுமே பண்ணலீங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா எனக்கு அப்படியே வெயிட் இறங்கிட்டு ஒரு 2 மாசத்துல பாத்தீங்கன்னா 5-6 கிலோ நான் வெயிட் இறங்கிட்டேன் சொல்லி அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு அன்ஹெல்தி வெயிட் லாஸ், ஸ்கின் எல்லாம் ஸ்ட்ரிங்க் ஆகி அப்படியே டீஹைட்ரேட் ஆகி பாக்குறக்கே உடம்பு சரியில்லாத மாதிரி ஆயிடுவாங்க. இதெல்லாம் தாங்க சாப்பிடுறேன் என்னன்னே தெரியல வெயிட் இறங்கிட்டு அப்படிம்பாங்க. இல்லைன்னா அன்ஹெல்தி என்ன ஆயிடுவாங்க, கட்ட கட்ட கட்டுன்னு வெயிட் ஏறிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனாலும் நம்ம பார்க்கணும். இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அலர்ஜிஸ். அலர்ஜிஸ் பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனே வந்து ஒரு 100 தும்மல் தும்முறாங்க, ஐயோ பாவமா இருக்கு, அப்படியே
உடம்புல இருக்கிற தண்ணி பூரா வெளியே வந்துருச்சுங்க. அவ்வளவு ரன்னிங் நோஸ், அவ்வளவு சளி எங்கிருந்துதான் வருமே தெரியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சிலருக்கு பாத்தீங்கன்னா இப்படி எதையாவது தொடச்சாங்க, ஏதாவது பட்டுச்சு, ஏதாவது ஸ்மெல் அடிச்சுது, இல்ல வண்டியில போயிட்டு இருந்தாங்கன்னா உடனே வந்து தும்முவாங்க. அப்படியே அடுக்கு தும்மல் வந்துகிட்டே இருக்கும். அலர்ஜி, எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குதுங்க, ஐயோ வீடெல்லாம் கூட்டவே முடியாதுங்க என்னால அப்படிலாம் நம்ம சொல்றோம் அப்படின்னீங்கன்னா இது கட் ஹெல்த். என்னங்க மொட்டைத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி இது நீங்க சொல்றதுன்னா, ஆமாங்க நம்ம பாடி அப்படித்தான் பண்ணும். அதேமோ சொல்லுவாங்க இல்லைங்களா, தென்னை மரத்துல தேடி போட்டா பனை மரத்துல நெடி கட்டுமா, நம்ம பாடி அப்படிதான் கட்டும். நம்ம பாடி வந்து அப்படியே எங்கேயோ ஒரு பக்கம் அதை வந்து என்ன பண்ணோம்னா நமக்கு ஒரு சிக்னல் காமிக்கும். அப்போ நம்ம திரும்பி பார்க்க வேண்டியது, முதல் பார்க்க வேண்டியதுங்க நம்மளோட கட்டு தான். டைஜஸ்டிவ் சிஸ்டம் சரியா இருக்குதா அப்படிங்கறத தான் பார்க்கணும், அதுதான் சரி பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்றாங்க, கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே இதெல்லாம் வந்து ஸ்டொமக் அப்செட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு ஏதாவது ஒரு ஒரு ஃபேண்டாவோ வாங்கி குடிக்கிறது, இல்ல பேன் ஃபார்ட்டிங் வாங்கி நம்மளே போட்டுக்கிறது, இல்ல டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அவங்க கொடுக்குற அந்த மாதிரி பேண்டாசிட் மாதிரி மெடிசன்ஸ் எடுத்துட்டு கொஞ்ச நாள் எடுத்துக்கிறது, அப்புறம் அதை எடுத்துங்க ஒன்றும் சரியாகலைங்க அப்படின்னு வேற எதையோ தேடி நம்ம போயிடறோம். உணவை சரி பண்ணணும், நம்மளோட உணவு பழக்கம் வழக்கங்களை வந்து மாத்தணும் அப்படிங்கிறது தெரியல. இப்போ வந்து ஒரு ஃபுட் இன்டாலரன்ஸ் இருக்கா, அதை சாப்பிடாம வைக்கிறது, செட் ஆகலையா அதை சாப்பிடாம விட்டுற வேண்டியதானே அப்படின்னு ஈஸியா நம்ம ஆளுங்க வேற அட்வைஸ் கொடுத்துருவாங்க இல்லைங்களா. அது ஏன் எனக்கு செட் ஆக மாட்டேங்குதுன்னு திரும்பி பார்க்க மாட்டேங்கிறோம். சுகர் கிரேவிங் இருக்குதா, அதை வந்து ஒரு பழக்கமா நம்ம மாற்றிடுறோம். எனக்கு சாப்பிட்டா மேல கண்டிப்பா நான் ஸ்வீட் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு பழக்கமா இது நிறைய பேர் பண்றாங்க. அது வந்து ஒரு பிரச்சனை, வயிற்றினுடைய பிரச்சனைங்கிறதே நமக்கு தெரியவே இல்லை. வெயிட் கெயின், வெயிட் லாஸ் ஆச்சுன்னா எதனால வெயிட் லாஸ் ஆகுதுங்கிறது தெரியறது இல்ல. சந்தோஷமா அதை ஏத்துக்கிறோம். அப்பாடா எப்படியாவது வெயிட் குறைஞ்சா சரி, அது எங்க குறைஞ்சது, அது என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறது இல்லைங்க. அலர்ஜி வந்ததா டாக்டர்கிட்ட போனோம்னா அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்ச நாள் வந்து இந்த கோல்டுக்கெல்லாம் கொடுக்குற மெடிசன்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க, அப்புறம் நேரா ஸ்டிராய்டு போயிடுறாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியறது இல்லைங்க. அந்த மாத்திரை போட்டாதாங்க எனக்கு நல்லா ஆகுது அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க, அந்த முடிவுக்கு நம்ம போயிடுறோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டாக்டர்கிட்டவே போக மாட்டோம், மெடிக்கல் ஷாப்லயே மெடிசன்ஸ் வாங்கி வாங்கி நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடறோம். ஸோ வி ஒர்க் ஆன் த ப்ராப்ளம், நாட் அட் த ரூட் காஸ். ஓகேங்களா. ஸோ ஃபெட்டிக் இது வந்து இது இது வந்து காமன் சிம்டம் அப்படிங்கிறனால நம்ம பெருசா இதை எடுத்துக்கிறதே இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருக்குது, இல்ல வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறோம், எனிதிங் எது வந்தாலும் இதுதான் ஆகும் இல்லைங்களா. இப்ப பாரு சோர்ந்து சோர்ந்து தூங்கிடுவோம். வயிறு சரியில்லை அப்படின்னீங்கனாலும் இதுதான் நடக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னீங்கன்னா, வயிறு நமக்கு சரியில்லை அப்படிங்கிற போது நம்ம எடுக்கிற உணவு நல்லதா எடுத்தா கூட அது இருக்கிற நியூட்ரிஷன் வந்து ரீச் ஆகாம போயிடும். ஸோ அங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபெட்டிக் வரக்கான வாய்ப்பு இருக்கு. தென் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் வந்து இன்னைக்கு எப்படின்னா இது ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ங்க கியூர் ஆகாது. போன உடனே நம்ம மைண்ட்ல சப்கான்சியஸ்ல வந்து விதைச்சிருவாங்க, இது ஆட்டோ இம்யூன் டிசார்டர் கியூர் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கம்யூனிட்டியில மட்டும்தான் நமக்கு கேரண்டி தரும். என்ன மாதிரி ஆட்டோ இம்யூன் கண்டிஷனா இருந்தாலும் நீங்க கியூர் பண்ணிக்கலாம். அபார்ட் ஃப்ரம் திஸ், இது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படிங்கிறது வந்து ஜெனட்டிக்கா வர்றது, இதை வந்து வராமையும் தடுக்க முடியாது, வந்தாலும் சரிப்படுத்த முடியாது அப்படின்னு சிம்பிளா முடிச்சிருவாங்க. ஆனா இது நீங்க என்னைய ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இப்ப எனக்கு இருக்கு அப்படின்னா என் குழந்தைக்கு போகாம நான் தடுக்க முடியும். எனக்கு இனிமேல் பிறக்கிற குழந்தையா இருந்தது அப்படின்னீங்கன்னா போகாம தடுக்க முடியும். அல்லது எங்க ஜென்ரேஷன் இது வழி வழியா வந்துட்டு இருக்குது அப்படின்னீங்கன்னா அடுத்த ஜெனரேஷன்ல அது வந்து எலிவேட் ஆகாம தடுக்கக்கூடிய பவர் நம்ம கிட்ட இருக்குது, சூட்சமங்கள் நம்ம கிட்ட இருக்குது. அதனாலதான் சொல்றோம், தொடர்ந்து நம்ம கம்யூனிட்டிக்கு வாங்க. இது புரியும் போது செம்ம ஹாப்பி ஆயிருவீங்க. இந்த உலகமே உங்க கையில கிடைச்ச மாதிரி நீங்க அவ்வளவு ஹாப்பியா இருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஒரு வீட்டுல ஒரு ஒரு ஃபேமிலியில எடுத்து பார்த்தோம்னாலுமே ஏதாவது நமக்கு வந்து இந்த ஜென்ரேஷனா வரக்கூடிய பிரச்சனை, அது சுகரோ தைராய்டோ கேன்சரோ ஏதாவது வந்து ஜென்ரேஷன் வந்துகிட்டே தான் இருக்குது. அது வராம பாத்துக்கக்கூடிய பவர் நம்ம கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் இங்க உண்மை. தொடர்ந்து 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 பயணிங்க, பொறுமையாயிருங்க. ஸோ இது வந்து நம்ம கட்டு கட்டு கட்டுன்னு பேசுறோம் இல்லைங்களா, இந்த கட்டுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னீங்கன்னா மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நுண்ணுயிர்கள் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா நுண்ணுயிர்கள். இதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயம் இருக்குதுங்க. பாக்டீரியா இருக்கு, நிறைய ஃபங்கஸ் இருக்கு. ஏன்னா ஃபங்கஸ் எல்லாம் இருக்குங்களா, எஸ் இருக்குதுங்க, எல்லாமே இருக்குது. அதைத்தான் சொல்ல அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுங்க. பஞ்சபூதங்கள் மட்டும் இல்லைங்க, நீங்க வெளியில என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் நம்ம உடம்புக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னீங்கன்னா நம்ம இன்னைக்கு உயிர் வாழ வச்சுக்கிட்டு இருக்குது. நம்மளோட மைக்ரோப்ஸ் என்னவோ, நம்ம ஏன் வந்து நம்மளோட கட் ஹெல்த் வந்து சூப்பரா இருக்குது அல்லது நல்லா இல்லை, கட் ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகுது அப்படின்னா
ஜெனரலா சொல்றோம்னா எல்லாமே இந்த மைக்ரோப்ஸ் தான். ஸோ இந்த மைக்ரோப்ஸ் அப்படிங்கிற நுண்ணுயிர்கள், மைக்ரோபியம் அப்படிங்கிறது நமக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடிக்குள்ள ரொம்ப அழகா நம்மளோட டைஜஷன் அண்ட் மெட்டபாலிசம் அப்படிங்கறத எடுத்துட்டு போறதே இந்த மைக்ரோப்ஸ், இந்த நுண்ணுயிர்கள் தான். இங்க மெயினா நம்ம பேசுறது வந்து நிறைய நுண்ணுயிர்கள் இருந்தாலும் அது பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் அந்த வெரைட்டி, அந்த நுண்ணுயிர் மட்டும்தான் நம்ம மேஜரா எடுத்து இங்க பேசுறது. ஸோ இந்த பாக்டீரியாஸ் வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னீங்கன்னா, நம்மளோட டைஜஷன் ப்ராப்பரா நடக்கணும். நான் சொல்றேன் இல்லைங்களா, அந்த அப்படி ஏப்பம் வெட்டிக்கிட்டே இருப்பாங்க, இப்படி ஏப்பம் வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, குட்டி குட்டியா அந்த ஏப்பம் வருது அப்படின்னாவே அங்க சரியான மைக்ரோப்ஸ் இல்ல, அது வந்து சரியா இல்ல அப்படிங்கிறது தான் அவனோட மீனிங். ஆரம்பத்திலேயே அதுதான். இப்ப எனக்கு கேஸ் வந்து பிரியுது, இல்ல கேஸ் பிரிஞ்சா ஸ்மெல் வருது, அது எல்லாமே எதனால அப்படின்னா மைக்ரோப்ஸ்னாலதான். தென் இம்யூன் சிஸ்டம் ரெகுலேட் பண்றதுக்கு நம்ம வந்து இம்யூனிட்டி அப்படின்னாவே நீங்க அது எல்லாமே நீ பார்க்க போறீங்க. நம்மளோட டபிள்யூபிசி ஆர்பிசி ப்ரொடக்ஷன் எல்லாமே எங்க நடக்குதுங்க, மேஜரா நம்மளோட போன் மேரோஸ்ல நடக்குது. இது போக கொஞ்சம் ஒரு செட் ஆஃப் டபிள்யூபிசி எல்லாம் எங்க கிரியேட் ஆகணும், நம்மளோட ஸ்டொமக்ல தான். ஸ்டொமக் இன் த சென்ஸ் நம்மளோட கட்டுல தான் நமக்கு அது வந்து உருவாகுது. ஸோ அங்க வந்து அது ரெகுலேட் ஆகணும் அப்படின்னா கூட நமக்கு கட் ஹெல்த் நல்லா இருக்கும். தென் சிந்தசிஸ் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் அதர் பயோஆக்டிவ் காம்போனன்ட்ஸ், இது நம்ம கொடுக்குற அளவு நான் சொன்னேன், நீங்க எடுக்கிற அந்த நியூட்ரியன்ஸ் வந்து சரிவிகிதத்துல அது நமக்கு வந்து சேரணும், பிளட்டுக்கு வந்து சேரணும் அப்படின்னீங்கனாலும் அதுக்கு நமக்கு நல்ல அந்த மைக்ரோபியம் வந்து நல்லா இருக்கணும். தென் கட் பேரியர் ஃபங்க்ஷன், கட்டு வந்து கிளென்ஸ்டா வச்சுக்கிறதுக்கும் நமக்கு வந்து என்ன வேணுங்க, கட் பாக்டீரியா வேணும். நியூரலாஜிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ், அதாவது கட் இஸ் அவர் செகண்ட் பிரெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிரெயின் இஸ் ஒரு கட் செகண்ட் கட் அப்படின்னு கூட நம்ம, இது எல்லாமே உலகத்துல வந்துருச்சுங்க இந்த வார்த்தைகள் எல்லாமே. அதாவது கட்டுக்கும் பிரெயினுக்கும் ஒரு முக்கியமான தொடர்பு இருக்குது. வயிறு சரியில்லை அப்படின்னீங்கன்னா நம்மளோட திங்கிங் பேட்டர்ன் மாறி அது வந்து ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருங்க. நீங்க அடிக்கடி ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். ஏன் வந்து இப்ப நீங்க இந்த 5 நாட்கள்ல முதல் 4 நாட்கள் என்ன பேசுறோம் அப்படின்னீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான் பேசியிருக்கிறோம். அது தெரியாம பின்னாடி வச்சு நம்ம வந்து சாண்ட்விச் மாதிரி உள்ள வச்சு கொடுத்துட்டுமே தவிர ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தான் அது மேஜரா நம்ம அங்க பேசுனதேங்க. நீங்க வந்து மிராக்கல் மார்னிங் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் வந்துடும். ரிலேஷன்ஷிப்பை மேனேஜ் பண்ண தெரிஞ்சது அப்படின்னீங்கன்னா அங்க வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம வெளியே வந்துக்கலாம், அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்தது மூலமா வரக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஐடியா கொடுத்துருக்கோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து நீங்க எவ்வளவு குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கட்டு வந்து நல்லா இருக்கும். அதுதான் மேட்டர். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், எங்கேயாவது வந்து ஒரு ஒரு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் கேட்டா சிலர்லாம் பாருங்க உடனே பாத்ரூம் ஓடுவாங்க, டாய்லெட் போயிடுவாங்க, எனக்கு வயிறெல்லாம் கலங்கிடுச்சுப்பா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. ஏதாவது ரொம்ப ஹாப்பியான நியூஸ் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப கூட என்னப்பாங்க, ஐயோ என் வயிற்றுல பாலை வாத்தப்பா நீ அப்படி சொல்றாங்க இல்லைன்னா, இதெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னா கட் பிரெயின் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். கட்டுக்கும் பிரெயினுக்கும் பாத்தீங்கன்னா நேரடி தொடர்பு இருக்கு. ஸோ வந்து கட்டு சரியில்லை அப்படின்னீங்கன்னா பிரெயின்ல நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும். பிரெயின்ல ஸ்ட்ரெஸ் லெவல் கொடுக்க கொடுக்க கட்டு வந்து நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கு, அப்செட் ஆகிட்டே இருக்கும், பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஸோ அதுதான் நியூரலாஜிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் அப்படின்னா அதுக்கு மேஜர் காசு என்ன அப்படின்னா நம்மளோட மைக்ரோப்ஸ் தான், பாக்டீரியாஸ். ஸோ டிசீஸ் ப்ரிவென்ஷன், ரெடியூஸ்டு ரிஸ்க் ஆஃப் குரோனிக் டிசீஸ், இது அப்படியே என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா நம்ம கவனிக்கல அல்லது வந்து சரியா ட்ரீட் பண்ண தெரியல, நமக்கு அதை சரிப்படுத்திக்க தெரியல அப்படின்னீங்கன்னா அது அப்படியே வளர்ந்து 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 என்ன ஆகுதுங்க, ஆட்டோஇம்யூன் டிசார்டர். ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ல உங்களுக்கு இதெல்லாம் வரும் அப்படின்னீங்கன்னா நமக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல இருந்து கேன்சர் வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஈவன் கேன்சர் எல்லாமே நமக்கு ஆட்டோஇம்யூன் டிசார்டர் தான். ஸோ அந்த மாதிரி நமக்கு வரக்கூடியது எல்லாம் வளர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட கட் ஹெல்த். ஸோ இதுக்குள்ள எல்லாமே வந்திருக்கும் நான் நம்புறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளோட அந்த எங்கெல்லாம் வந்து நமக்கு அந்த மைக்ரோப்ஸ் இருக்கும் அப்படின்னீங்கன்னா கட் அப்படின்னாவே நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்குதுங்க, நம்மளோட ஈசோபேகஸ் வந்து ஆரம்பிக்குது. ஈவன் நம்மளோட மைக்ரோப்ஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா நம்மளோட வாய்ப்பகுதியில் இருக்கு கூட இருக்கு. நம்மளோட டோட்டல் எல்லா பக்கமுமே இருக்கு. எவ்வளவு இருக்கும் அப்படின்னீங்கன்னா நம்மளோட பாடி செல்களால் ஆனது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட ஒரு செல்லுக்கும் 10 மைக்ரோப்ஸ் இருக்குது. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்ம பாடி வெயிட்ல 1 கிலோல இருந்து 2 கிலோ வரைக்கும் அந்த அந்த மைக்ரோப்ஸ் மட்டும் வெயிட் வருது. நான் இப்போ ஒரு 60 கிலோ இருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா நான் என்னோட ஒரிஜினல் வெயிட் பாத்தீங்கன்னா 58 கிலோ 58.5 கிலோ தான் இருக்கும். அதுல வந்து மீதி இருக்கிறது எல்லாம் நம்ம 1.5 கிலோல இருந்து 2 கிலோ வரைக்கும்
வெறும் அந்த மைக்ரோப்ஸ் மட்டுமே, பாக்டீரியாஸ் மட்டுமே அவ்வளவு இருக்குது உள்ள. நமக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. ஸோ அவ்வளவு இருக்குதுங்க. இது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத நார்மலா அதாவது குட் பாக்டீரியா அண்ட் பேட் பாக்டீரியா அப்படிங்கிறது இருக்கும். எப்படி நம்ம வந்து எல்லாத்துலயும் பாசிட்டிவ், நெகட்டிவ் இருக்கு. குட் அண்ட் பேட் இருக்கும். எல்லாத்துலயும் இருக்குது இல்லைங்களா? மனிதர்கள் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரிதான் குட் அண்ட் பேட் பாக்டீரியா அப்படிங்கிறது இருக்கும். இப்ப நீங்க வெளியில நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? விவசாயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு நன்மை தரும் பூச்சிகள் குழுக்கள் இருக்கும். விவசாயத்துக்கு கெடுதல் தரும் பூச்சிகள் குழுக்கள் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரிதான் நம்ம பாடிக்குள்ளேயும் நன்மை தரும் பாக்டீரியா இருக்கு, தீமை தரும் பாக்டீரியா அப்படிங்கிறது இருக்குங்க. இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னீங்கன்னா 85% குட் பாக்டீரியாவும் 15% பேட் பாக்டீரியாவும் இருக்கும். இதை நான் ஐயோ பேட் பாக்டீரியாவே இல்லாம சுத்தமா கழுவி தொடச்சிடலாம். எப்படி நம்ம இந்த சில ஆட்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க எப்படி ஒரே வாஷ்ல 0% இல்ல 1% தான் அங்க இருக்குது. 99% குட் பாக்டீரியா அப்படிலாம் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம பாடியில வந்து மேக்சிமம் மேக்சிமம் அப்படின்னா 85-15 இருக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறுது அப்படின்னா 80-20 வரைக்கும் வரலாங்க. அதுக்கு கீழே குறையக்கூடிய ஒரு பெர்சன்டேஜும் என்ன பண்ணும் அப்படின்னீங்கன்னா குட் பாக்டீரியா குறைய குறைய பேட் பாக்டீரியாவோட ஆதிக்கம் அதிகமாக நீங்க கொடுக்குற நியூட்ரியன்ஸ் எல்லாமே இந்த பேட் பாக்டீரியா எடுத்துக்கிட்டு ஜம்முன்னு வளர ஆரம்பிச்சிடும். நம்ம பண்ண வேண்டியது எல்லாம் என்ன அப்படின்னீங்கன்னா குட் பாக்டீரியாவை நல்லா ரிச்சா வச்சுக்கணுங்க. என்னதாங்க பண்ணணும் அப்படின்னீங்கன்னா குட் பாக்டீரியாவை சரி பண்ணா என்னெல்லாம் வரும் அப்படின்னீங்கன்னா இந்த பிக்சர் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க நிதானமா பாருங்க. எல்லாமே ஹார்ட்டுக்கு அவ்வளவு ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கு. நம்ம எங்கேயும் வந்து கட் பிரெயின் ஆக்சிஸ் மட்டும்தான் கிடையாது. கட் பிரெயின் ஆக்சிஸ் நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது. ஸ்கின்ல வந்து இன்னைக்கு நிறைய இஷ்யூஸ் வருது. ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று நல்லா இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கின்னுக்குன்னு தனிப்பட்ட இஷ்யூ எதுவுமே கிடையாது. ஸ்கின்னுக்குன்னு பிரச்சனையே வராது. ஸ்கின்னுக்குன்னு பிரச்சனை வருது அப்படின்னீங்கன்னா அது உள்ள இருந்து வெளியே தான் எடுத்துக்கொடுக்காங்க. அதான் அகத்தில் நடந்து 30 தெரியும் சொன்னாங்க இல்லைங்களா? அது கம்ப்ளீட்டா என்ன அப்படின்னீங்கன்னா உள்ள பாடியில என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, இல்ல பாடி வந்து ஹெல்த் வந்து எவ்வளவு ஹெல்த்தியா இருக்குதுங்கிறத காமிச்சு கொடுக்கறது தான். வெளியில நமக்கு வந்து அதை அழகா கண்ணாடி மாதிரி காமிச்சு ஸ்கின். அதை தான் நம்ம சொல்றோம். முகம் மட்டும் இல்லைங்க, பாடியில ஸ்கின்ல எங்க பிரச்சனை ஸ்கின் மட்டும் கிடையாதுங்க. நெயில், ஹேர் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட உள்ள இருக்கக்கூடிய கட்னுடைய அழகான ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் அது. ஸோ அந்த கட் டிஸ்பயாசிஸ் ஆகுது அப்படின்னா அது அழகா ஸ்கின்ல வெளியே தெரிஞ்சிடும். தெரியாமையே உள்ள வளர்றதான் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மெட்டபாலிசம் பிரச்சனை வந்து நம்ம ஒபேசிட்டியில மாட்டிக்கிறது, தென் கட் லங்கின் பிரச்சனை வருது, வீசிங் வருது, ஆஸ்மா வருது எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? நம்மளுடைய ஆரம்ப புள்ளி எங்க அப்படின்னீங்கன்னா கட்டு தான். ஸோ கட்டை சரி பண்ணாம ஏன் வந்து 12 days செஷன்ல ஃபர்ஸ்ட் டே செஷன் இதை வைக்கிறோம் அப்படின்னீங்கன்னா கட்டை சரி பண்ணாம என்ன நம்ம தலைகீழா நின்னாலும் எந்த நோயும் சரி பண்ண முடியாது. ஏன் வந்து நீங்க இன்னைக்கு போனா தைராய்டு கியூர் பண்ண முடியாது, சுகர் கியூர் பண்ண முடியாது, ப்ரெஷர் கியூர் பண்ண முடியாது, கொலஸ்ட்ரால் சரி பண்ண முடியாது, மூட்டு வலி சரி பண்ண முடியாது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு கியூர் பண்ண முடியாது. வாழ்நாள் முழுக்க மாத்திரை எடுங்க. இல்லைன்னா அது சம்பந்தமான ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணி அந்த ஆர்கனை ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படியெல்லாம் நிறைய சர்ஜரி பண்றோம் இல்லைங்களா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா கட் கிளென்சிங் அப்படிங்கிற மெத்தட் விட்டுட்டு டைரக்டா தே ஆர் ஒர்க்கிங் ஆன் த பர்டிகுலர் இஷ்யூஸ் அப்படிங்கிற போதுதான் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் அப்படிங்கிறது அதுதான். ஸோ நோயினுடைய ரூட் காஸ்ல இருந்து நம்ம ஒர்க் பண்ணணும். ரூட் காஸ் பாத்தீங்கன்னா கட்டா தான் இருக்கு. அதனால நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நீங்க ஆயுர்வேதா மெத்தட் போனீங்கன்னா சோதனம் சமணம் அப்படின்னு 2 வேலை செய்வாங்க. சோதனம் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பேசுற கட் கிளென்சிங் தான். ஸோ கட்டை கிளென்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க டீடாக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டெப். இந்த டீடாக்ஸ் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கட் கிளென்சிங். ஸோ அதுக்கப்புறம் டீடாக்ஸ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு, அது நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். அது ஒரு மேஜரான பார்ட். ஸோ இதுதான் சோதனம் அப்படிங்கிறதுக்குள்ள வந்துருக்கு. சமணம் அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன அப்படின்னீங்கன்னா நம்ம அந்த உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கறது. இது ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுக்கங்க. பாடியில வந்து நம்ம எதையுமே சரி பண்ண முடியாது, அதுதான் சரி பண்ணிக்கும். அது பண்றதுக்கான அந்த பஞ்சபூதங்களையும் நம்ம என்ன பண்ணி கொடுக்கணுங்க, இன்புட் வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்கணும். நம்ம பாட்டுல இஷ்டத்துக்கு தூங்கி எந்திரிச்சு இஷ்டத்துக்கு சாப்பிட்டு இஷ்டம் போல பண்ணி ஒரு மாத்திரை உள்ள போட்டுட்டு அது வேலை செஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். நீங்க ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு டயபெட்டிக் இருக்கிறாரு, அவர் போன என்ன சொல்றாங்க, சாப்பாட்டை கரெக்ட் பண்ணுங்க, தூங்குற நேரம் கரெக்ட் பண்ணுங்க, வாக்கிங் போங்க. இதெல்லாம் பண்ணிட்டு கூட வந்து என்ன சொல்றாங்க, மெடிசன் எடுங்க அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம இதை பண்ணாம நம்ம மெடிசன் எடுத்தோம் அப்படின்னீங்கன்னா அப்ப போனோடனே என்னம்பாங்க, ஏன் நல்லா மெடிசன் போட்டீங்களா, கரெக்டா வாக்கிங் போனீங்களா, ஃபுட்டை கரெக்ட் பண்ணீங்களா,
கரெக்டா தூங்குனீங்களா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாரோ அப்படின்னு அடுத்தது நம்ம என்னெல்லாம் நம்ம லைஃப் ஸ்டைல் என்ன தப்பு பண்றோம்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த லைஃப் ஸ்டைல்ல நம்ம தப்பு பண்ண நம்மளோட பஞ்சபூதங்களும் என்ன ஆகுதுங்க, டிஸ்டர்ப் ஆகுது. நம்மளோட வாதம் பித்தம் கவம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அங்க எல்லாமே வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, ஹெல்த்தி லைஃப்ங்கிறது வாழவே முடியாது. அதனாலதான் அங்க இருந்து நம்ம சரி பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு தாத்தா வந்து 152 வருஷம் வாழ்ந்துருக்கிறாரு. இன்னைக்கு வந்து 120 வருஷங்கிறதையே மைண்ட் செட் பண்றதுக்கே நம்ம போராடும். 152 வருஷம் ஒரு தாத்தா வாழ்ந்திருக்காரு. வாழ்ந்து ஒரு அது சும்மாவா வாழ்ந்தாருங்க. 80 வயசுல தான் கல்யாணம் பண்றாரு. 123வது வயசுல தான் அவருக்கு முதல் குழந்தை பிறக்குது. 182 வயசு வரைக்கும் சூப்பரா இருந்துட்டு அவர் காலம் முடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இவர் எப்படிடா இப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உடலை எடுத்து பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அவரோட குடல் வந்து ஒரு பிறந்த குழந்தையினுடைய குடல் எப்படி இருந்ததோ அப்படி கிளீனா இருந்ததுங்க. ஸோ ஒருத்தர் வந்து ஒரு லாங் ஹெல்த்தி லைஃப் வாழணும் அப்படின்னீங்கன்னா கூட இந்த குடல் சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதை தான் நம்ம கம்யூனிட்டியில வந்து பேஸா வச்சு சொல்றோம். இதுக்கு என்னதாங்க சொல்யூஷன் அப்படின்னீங்கன்னா, முதல் சொல்யூஷன் ஹோட்டல்ல போய் சாப்பிடும் இருக்கு. இது சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம வீட்டுல ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃப்ரிட்ஜ்ல வச்சு வச்சு எடுத்து போடுறாங்க அப்படின்ட்டு நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோமா அங்க பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்குங்கிறதையே மறந்துட்டோம் அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரிட்ஜ்ல வச்சு வச்சு எடுத்து எடுத்து நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து நிறைய ஹோட்டல்ல போனீங்க அப்படின்னீங்கன்னா நிறைய கலர்ஸ், அடிட்டிவ்ஸ், டேஸ்ட் மேக்கர் இதெல்லாம் வந்துட்டு. இது போக ஃப்ரிட்ஜ்ல வச்சு வச்சு எடுத்து யூஸ் பண்றது அவங்களுக்கு எல்லாமே சீக்கிரம் 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 ஆகணும் இல்லைங்களா, அதனால எல்லாமே ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி பண்ணி பண்ணுவாங்க. ஸோ ஹோட்டல்ல சாப்பிட்றத மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு 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 முக்கியமான தவிர்க்க முடியாத சூழ்நிலை மட்டும்தான் ஹோட்டல் போறது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப மைண்ட் செட் பண்ணணுங்க. வெளியில இருந்து சாப்பாடு வீட்டுல வச்சுக்கிறேன், வெளியில இருந்து வந்து குழம்பு மட்டும் வாங்கி நிறைய வந்து நம்ம இன்னைக்கு வேகமான வாழ்க்கை முறையில நிறைய காம்ப்ரமைஸ் பண்றோம். ஸோ அந்த மாதிரி இல்லாம ஹோட்டல் ஃபுட் அப்படிங்கிறத ஆஸ் மச் as பாசிபிள் அவாய்ட் பண்ணுங்க. ரெண்டாவது ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னீங்கன்னா, அன்குக்டு ஃபுட்ஸ் வந்து ஒரு 1 or 2 days கொஞ்சம் நம்ம சௌகரியமா வச்சுக்கிறதுக்காக ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு இடம். அதுல போய் நிறைய பேர் இன்னைக்கு ஆச்சரியமா இருக்குது, இஞ்சி பூண்டு கூட அரைச்சு அதை ஸ்டோர் பண்ணி வச்சு மாசக்கணக்கா யூஸ் பண்றாங்க. அவ்வளவு ஒரு தவறான முறைங்க. மெயினா ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னீங்கன்னா, நொதித்து போகக்கூடிய பொருள்கள். இட்லி மாவு, ஐயோ என்னங்க அடிமடியிலேயே கை வச்சிட்டீங்கன்னா, எஸ், இட்லி மாவு நீங்க மேக்சிமம் 1 day வைக்காம இருந்தா நல்லது. மேக்சிமம் 1 day வைக்கலாம். அதுக்கு மேல வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா நம்ம ஃபேமிலிக்கு நம்ம ஸ்லோ பாய்சன் கொடுக்குறோம். ஒரு ஒரு லேடிஸும் இது எழுதி ஒட்டி வச்சுங்க. மேல வேணா ஃப்ரிட்ஜ் மேல வேணா எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க. நான் 2 நாட்களுக்கு மேல ஒரு நாளுக்கு மேல இதுல எதையாவது வச்சு எடுத்து நான் என் ஃபேமிலிக்கு கொடுக்குறேன்னா என் ஃபேமிலிக்கு ஸ்லோ பாய்சன் கொடுக்குறேன் அப்படின்னு எழுதி ஒட்டி வச்சுங்க. அப்பதான் நம்ம பார்க்க பார்க்க தான் திரும்ப திரும்ப வரும் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தயிர், மோர் இது எல்லாமே வந்து நமக்கு குட் பாக்டீரியா நல்லா இருக்கக்கூடிய விஷயம். அதனாலதான் அது நொதிக்குதுங்க. இந்த நொதித்து போகக்கூடிய பொருட்களை ஒரு நாளைக்கு மேல ஃப்ரிட்ஜ்ல வைக்கக்கூடாது. பசிச்சுதான் சாப்பிடணும், பசிச்சா சாப்பிடணும். இந்த ரெண்டுமே வந்து முக்கியமான கிரைட்டீரியா. பசிச்சால் மட்டுமே சாப்பிடுவேன், பசிச்ச உடனே சாப்பிடுவேன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், பசித்து குசி அப்படிங்கிறது. அதே மாதிரி நோ மோர் சுகர் அப்படிங்கிறது நம்ம ஒயிட் சுகர் தான் சொல்றோம். நீங்க நாட்டு சர்க்கரை, தேன், பனங்கல்கண்டு, பனை வெல்லம் தாராளமா யூஸ் பண்ணலாம். கருப்பட்டி அந்த மாதிரி நல்ல இந்த உருண்டை வெல்லம் எல்லாம் இருக்குது பாத்தீங்கன்னா, மண்டை வெல்லம் சொல்லுவீங்கன்னா அதெல்லாம் வந்து மோரார்லஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு ஒயிட் சுகர் மாதிரி தான். ஸோ அந்த சைடு போகாம நீங்க வந்து சுகர் இனிப்பு சுவை வேணும், இனிப்பு சுவை நிறுத்தாதீங்க தயவு செஞ்சு. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா சர்க்கரையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிப்பு சுவையே இல்லாமல இருக்கிறாங்க. ஈவன் நீங்க டயபெட்டிக்கா இருந்தா கூட தேனும், பனை வெல்லம், பனங்கருப்பட்டி, பனங்கல்கண்டு இதெல்லாம் வந்து பனை கருப்பட்டி, பனை வெல்லம் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். தாராளமா இந்த சென்ஸ் நீங்க எப்பவும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக நீங்க ஆட் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாதுங்க. நல்லதும் கூட. அறுசுவைகளும் நம்ம உணவுல இருக்கிற மாதிரி பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மைதா இங்க வந்து கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ரிக்ட் பண்றது மைதா மட்டும்தான். ஸோ நீங்க வந்து மைதா அப்படிங்கிறது என்னெல்லாம் மைதா இருக்குது மோரார்லஸ் தெரியும். பேக்கரிக்குள்ள போனா மைதா இருக்கு, நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடுற நான் ரொட்டி பரோட்டா இதுல எல்லாம் மைதா இருக்குன்னு தெரியுங்க. மற்றபடி நம்ம வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள்ல மைதா இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதையும் நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி உங்க கட்டை வந்து ரெஜுனேட் பண்ணிக்கலாம் அப்படின்னீங்கன்னா, தண்ணி நிறைய தேவைப்படுது. நீங்க யூரின் போனா யூரின் ஸ்மெல் வரக்கூடாது, மோஷன் போனா மோஷன் ஸ்மெல் வரக்கூடாது. அந்த அளவுக்கு தண்ணி நம்ம நல்லா கொடுத்துருக்கிறோமா, நம்ம உடல் கேட்கற அளவுக்கு தண்ணி கொடுத்துருக்கிறோமா.
நைட்டு 10 to 4 தூக்கம். அதுல தான் கிளென்சிங்கே நடக்கும். இந்த 10 to 4ல என்ன வேலை நடக்குதுங்கிறத நீங்க நாளைக்கு டீடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர்ல நீங்க அழகா தெரிஞ்சுக்க போறீங்க. தென் சாப்பிடும்போது நோ ஸ்ட்ரெஸ் ஈட்டிங். டிவி பார்த்துக்கிட்டு, அதை பார்த்துக்கிட்டு, மொபைல் பார்த்துக்கிட்டு, வளவலான்னு பேசிட்டு சாப்பிடக்கூடாது. நல்லா ஒரு வாயில போட்டு, அதனாலதான் மிராக்கிள் மார்னிங்ல ஒரு ஒரு நாளும் அஃபர்மேஷன் சொல்லலாம். நான் என்னோட உணவை 32 முறை மென்று கொண்டுகிறேன். சொல்லி 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 பதிய வச்சு என்ன பண்றாங்க? வாய் மூடி 32 தடவை மென்னு முழுங்கும். as much as possible. அது பண்ணும்போது கட்டுக்கு வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு சப்போர்ட் கிடைக்கும். தென் வந்து பிட்டர் ஃபுட்ஸ் வந்து நம்ம அந்த அறுசுவையும் முக்கியங்க. அதுல நமக்கு வந்து கட் ஹெல்த் அப்படின்னீங்கன்னா பிட்டர் ஃப்ரூட்ஸ் வந்து நல்லாவே அதுதான் நமக்கு பிடிக்காம போயிருது இல்லைங்களா. ஸோ கொஞ்சம் கசப்பு உணவுகள் வந்து சேர்த்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தென் சால்ட் இன்டேக் வந்து குறைங்க அப்படின்னீங்கன்னா சாப்பாட்டுல போடுற உப்பெல்லாம் வந்து குறைச்சிடாதீங்க. நான் அரை உப்பு போடுறேன் அப்படிலாம் வந்து கொடுமையெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க அதாவது உப்பு அதிகமா எதுல இருக்கும் அப்படின்னீங்கன்னா ஊறுகாய், நம்ம நார்மலா அப்பளம்லாம் சேர்த்துக்கிட்டீங்க இது நல்லது. ஆக்சுவலா ஊறுகாய் அப்பளம்லாம் நமக்கு ப்ரீபயோட்டிக்ல வரும். ஆனா கூட நமக்கு என்னன்னா அது டெய்லியும் எடுக்காம லிமிட் பண்ணி எடுக்கணும். வாரத்துல ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி எடுத்துக்கணும். மற்றபடி பேக்கடு ஃபுட் நம்ம சிப்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய போறோம் அப்படின்னீங்கன்னா நிறைய உப்பு அதுல நிறைய வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுக்காம இருக்கிற வரைக்கும் நல்லதுங்க. தென் பி விட்டமின் ரிச்சா இருக்கக்கூடிய உணவுகள் நேற்று நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லைங்களா பி விட்டமின் பத்தி. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். முக்கியமா ஓரல் ஹெல்த் டெய்லி 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்றது, ஆயில் புல்லிங் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இன்னும் நல்லது. அந்த மாதிரி வந்து ஓரல் ஹெல்த் வந்து ஓரல் ஹைஜீன் வந்து ரொம்ப 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 முக்கியம். தென் டேக் ஹெர்ப்ஸ் டு கிளென்ஸ். சில ஹெர்ப்ஸ் இருக்குங்க பர்டிகுலர் அது எல்லாமே உங்களுக்கு நாளைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அந்த ஹெர்ப்ஸ் எப்படி வந்து இப்போ நம்ம சளி பிடிச்சது அப்படின்னா தூதுவளை எடுக்கணும். இந்த மாதிரி சிலதெல்லாம் நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு ஹெர்புக்கும் ஒரு பவர் இருக்கு ஒரு பிரச்சனையை சரி பண்றதுக்கு அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து கட் டிஸ்பயோசிஸ் இருக்கு, பாக்டீரியல் இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. நமக்கு கட்ல வந்து சில இஷ்யூஸ் இருக்குதுன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு புரிஞ்சுதுங்க. எனக்கு புரிஞ்சுது அப்படின்னீங்கன்னா அதுக்கு சில ஹெர்ப்ஸ் வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ தென் வந்து டேக் ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக். இது பெரிய சாப்டர், நீங்க வர வர லேர்ன் பண்ணிக்கலாம். ப்ரீபயோட்டிக் அப்படிங்கிறது ப்ரோபயோட்டிக்ங்கிறது ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்றேங்க. நம்ம அந்த கட் பாக்டீரியா சொல்றோம் இல்லைங்களா அதுதான் ப்ரோபயோட்டிக். ஸோ அது வளர்றதுக்கு தேவையான உணவு ப்ரீபயோட்டிக். ஸோ இதை கொஞ்சம் ஃபோக்கஸ்டா எடுக்கிறது நல்லது. ஃபாஸ்டிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா எக்ஸலண்டா என்ன பண்ணி கொடுக்குங்க சப்போர்ட் பண்ணும். ஸோ நம்ம கம்யூனிட்டியில ஏகாதசி ஃபாஸ்டிங்கிறது இது வந்து நாட் ஃபார் எனி கம்யூனிட்டி ரிலேட்டடுங்க. கம்யூனிட்டினா இந்த மதம் சார்ந்த அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இது வந்து பியூர்லி சயின்ஸ். ஏகாதசி அன்னைக்கு நம்மளோட அந்த வேவ்ஸ் நல்லா இருக்கும். அந்த அன்னைக்கு எடுக்கக்கூடிய ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது நம்மளோட கட் கிளென்சிங் மட்டும் இல்லைங்க, பாடியில ஓவரால் அத்தனை இஷ்யூஸையும் கிளியர் பண்ணி கொடுக்குறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த ஹெர்ப்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சப்ளிமெண்டா எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற பத்தின டோட்டல் எக்ஸ்பிளனேஷன். நாளைக்கு வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னீங்கன்னா கட்ல ஒரு முக்கியமான பார்ட் நம்ம லிவர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை எப்படி கிளென்ஸ் பண்ணிக்கிறது, டீடாக்ஸ் பண்ணிக்கிறது, எப்படி டோட்டல் கட்டை கிளீன் பண்றது, இதுக்கு நம்மளோட இன்னும் நிறைய சப்போர்ட்ஸ் என்ன தேவை, ஏன் அந்த 10 to 4 10 to 4 கொண்டாடுறோம், அது எப்படி வந்து நமக்கு கோல்டன் ஹவர்ஸா மாறுச்சு அப்படிங்கிறது எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு தொடர்ந்து இருக்கு. ஸோ நாளைக்கு வரக்கூடியவங்களுக்கு எல்லாமே கிளீனா